இந்த வீடியோவில் விதையை பற்றி பார்ப்போம். விதைனா என்ன நினச்சிட்ருக்கோம்? கடையில் போய் எனக்கு இந்த செடி வைக்கணுங்க, இந்த விதை தாங்க நாங்கள் கொடுக்கறத மட்டும்தான் விதை நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லைங்க. ஒரு விதைனா அது ஒரு செடியோட எந்த பகுதியாக வேணாலும் இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்குங்க. அதை நம்ம பலவிதமாக பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக உணவாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை எண்ணெய் செய்யவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை பானம் தயாரிக்கவும் பயன்படுத்திக்கலாம். ஒரு நல்ல விதைக்கு அது இயற்கையாகவே முளைத்தல் தன்மை அதிகமாக இருக்கும், அதிக விளைச்சலும் தரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விதை நம்ம இந்த செடிக்கு இதுதான் விதைன்னு எதை வச்சு கண்டுபிடிப்போம்? அதோட சைஸு, ஷேப்பு, கலர் இதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஒரு விதையை எப்படி விதைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க அதிக விளைச்சல் தரும். இதுவே ஒரு சின்ன சின்ன கடுகு போல் இருக்க விதைகளை ப்ராட்காஸ்டிங்னு இங்கிலீஷில் சொல்கிற ஒளிபரப்பு மெத்தட் மூலமா நம்ம விதைக்கலாம். இதுவே மீடியம் சைஸாக இருக்க விதைகளை எடுத்துக்காட்டால் கிரவுண்ட்நட் நிலக்கடலையை வச்சுக்கலாம். அதை டிப்ளிங்கின்ற மெத்தட் மூலமா விதைக்கலாம். நம்ம முன்னோர்கள் ஏறு உழுது பின்னாடியே விதையை போட்டு போவாங்க. ஆனால் இப்போல்லாம் ட்ரில் மிஷின்ஸ் மூலமா விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் டிரான்ஸ்பிளான்டிங்னு இங்கிலீஷில் சொல்கிற நாற்று நடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நெல்லுக்கு எப்படி நாற்று நடுறோமோ அந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விதைச்சாலே நம்மளோட விளைச்சல் அதிகமாக